Hello foodies, welcome back to Namaku soru mukiyam channel. 30 குழம்போட வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரண்டாவது குழம்பு கல்யாண வத்த குழம்பு. பிரியாணி மாதிரியே தாங்க இதுவும். இத பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கல்யாண வத்த குழம்ப இனி நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் போய் சாப்பிடணும்னு கிடையாது, வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு நான் சொல்ற அளவையும் சொல்ற ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% கல்யாண வத்த குழம்பு கிடைக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வத்த குழம்புக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எல்லா இன்கிரீடியன்ட்ஸையுமே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போறோம். 6 காஞ்ச மிளகாய் நல்லா செவர வறுத்து எடுத்துக்கோங்க. ஒன்னே கால் ஸ்பூன் மிளகு, இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்னே கால் ஸ்பூன் ஜீரகம், இப்போ ஒன்னே கால் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒன்னே கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒன்னே கால் ஸ்பூன் துவரம்பருப்பு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் போல கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 10 பீஸ் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் இந்த குழம்புக்கு மிளகாத்தூளே நம்ம ஆட் பண்ணவே போறதில்ல. இப்போ நம்ம வறுக்கிறோம் இல்லையா, இதையே அரைச்சி தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ண போறோம். இப்போ ஃபைனலா 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3/4 மூடி இருக்கும். இதுல ஒரு இன்கிரீடியன்ட் இல்லைனாலும் இந்த குழம்பு வைக்காதீங்க, கண்டிப்பா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. எல்லாமே சிம்பிளா வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்யறோமே. மேபி கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் ஏதாவது இல்லைன்னா கண்டிப்பா அந்த குழம்பு டேஸ்டே வராது. அவ்வளோதான், இது ஃபுல்லாக நல்லா செவர வதக்கியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே கூல் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு கூட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடணும். 2 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 25 நம்பர். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிடலாம். கத்திரிக்காயை ஃப்ரண்ட்ல இந்த காம்பு எடுத்துட்டு பேக் சைட்ல 4 டிவைட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கத்திரிக்காய் ஸ்பிளிட் ஆகாது குழம்புல. இப்போ இது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் போல கல்லுப்பு. புளி கலக்கிறதும் இந்த குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். 1.5 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியா கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டியா கரைக்க வேண்டாம். நம்ம அரைச்சதெல்லாம் ஆட் பண்ணும்போது குழம்பு ரொம்ப திக்காயிடும். ஸோ இப்போ புளி தண்ணியை குழம்பு கூட ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தேவைப்படுச்சுன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தா இல்லாம கொர கொரன்னு அரைங்க. ஒரு பேன்ல தனியா நல்லெண்ணெய் விட்டு சுண்டக்காய் வத்தலை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணி குழம்புடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி கொதிக்க விடுங்க. நல்லா இந்த குழம்பு கட்டியாகும். இங்க பாருங்க, கொஞ்சம் கட்டியா கொதிக்குது. இந்த டைம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழம்பு இன்னும் நல்லா கட்டியாகணும், அடியும் பிடிக்க கூடாது அட் த டைம். இங்க பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கட்டியாயிட்டே வரணும் குழம்பு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் இந்த குழம்பு சுண்டணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஃபுல்லாக வெளியே திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்சிருந்த சுண்டக்காய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. அப்படியே டிட்டோ அந்த குழம்போடைய கன்சிஸ்டன்சி தெரியுதுங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கல்யாண வத்த குழம்பு அதே டேஸ்ட்ல இருந்துச்சான்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்மங்க, நம்மளுடைய சுவையான கல்யாண வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும்.